காட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா Hyundai i20. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Astra 2021 மாடல். இந்த வண்டி இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா இது ஒரு ஃப்ளட்டோட ஒர்க்கு தான். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா B லெவல் வரைக்கும் இந்த வண்டியில் ஃப்ளட்டு போயிருக்கு. ஆனால் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல டேஷ்போர்டெலாம் இதில் தண்ணி ஏறல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நான் ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணியிருக்கேன். இந்த Hyundai வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்டோட செக்ஷன் வேவ்ஸை வந்து நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிட்டோனேஷன் டேங்க் வரும். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பரோட லெவலில் கீழ் லெவலில் வரைக்கும் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் வழியாக கூட தண்ணி உள்ளே போகும். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி நேராக உள்ளே போகும்போது இந்த வண்டி வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆகி இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ரிங்ஸ் வழியாக உங்களுக்கு பாட்டத்தில் இறங்கி போகும்போது இன்ஜினோட ஆயில் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இன்ஜினோட ஆயிலில் தண்ணி மிஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆயில் லெவல் பாருங்கள், மிஸ் ஆகும்போதே இதில் இன்ஜினோட ஆயிலில் வந்து தண்ணி மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இந்த கம்ப்ரஷன் சாம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லாக்கு ஆகிட்டு இருக்கா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணோம். ஏன்னா ப்ளக்கும் காயில் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஜினை செல்ஃப் போட்டு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இன்ஜினில் எதுவும் ஹைட்ராலிக் லாக் ஆகலை அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி செல்ஃப் ஸ்டார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாம் ஆகிட்டு இருக்கு. செல்ஃபும் இதில் ஸ்டார்ட் ஆகலை. அதேமாதிரி ஃபியூல் டேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எதனா மிஸ் ஆகிருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். இந்த i20யோட ஃபியூல் டேங்க்கில் பாருங்கள், நான் ஃபியூல் டேங்கை நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த i20யோட காயில் அதேமாதிரி ப்ளக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ப்ளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உள்ள சிலிண்டரில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுற்றிட்டேன். ஆனால் தண்ணி இல்லாத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்ஸோட கேப் வழியாக உங்களுக்கு பாட்டத்தில் இறங்கியிருக்கு. இப்போ இன்ஜினோட ஆயிலும் இதில் சேஞ்ச் பண்ணோம். இந்த i20 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் இப்போ செல்ஃப் ஸ்டார்டர் வேலை செய்யல. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸோட எஸ்ஆர்எஸோட லைட் எல்லாமே பிளிங்க் ஆகுது. இந்த சீட்டு லெவலுக்கு தண்ணி போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் கண்ட்ரோல் மாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதில் உள்ள தண்ணி போயிட்டுருக்கோம். அதேமாதிரி ஸ்டேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யல. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஏசி சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் வேலை செய்யல. ப்ளோயர் மோட்டர் உள்ள தண்ணி போனதுனால ப்ளோயர் வேலை செய்யல. ஆனால் ஏசியோட சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. இப்போ நான் ப்ளோயர் மோட்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த i20யோட செல்ஃப் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். இப்போ செல்ஃப் ஸ்டார்டர் வந்துடுச்சு. அதேமாதிரி இதோட ப்ளோயர் மோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஜாமாக இருந்தது. நான் இப்போ வேறு ப்ளோயர் மோட்டர் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸோட கண்ட்ரோல் மாடியில், இந்த எஸ்ஆர்எஸ் கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி உள்ளே இது போயிருந்தது. அதனால் அதுவும் இப்போ வாங்கியிருக்கேன். இபிஎஸ் மாடியில் இதில் போயிருந்ததுனால இபிஎஸ் மாடியில் வாங்கியிருக்கேன். இந்த இபிஎஸ் மாடியில் மாட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் காலம் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு தெரியும். ஏன்னா ஸ்டேரிங் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சென்சார் இருக்குது. அதனால் அந்த டார்க் சென்சார் நல்லா இருக்கா இல்லையான்றது இந்த இபிஎஸ் மாடியில் போட்ட பிறகு தான் தெரியும். இப்போ நான் இதெல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த i20யில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் என்கேஜ் ஆகுது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை நீங்கள் பிடிச்சினே இருக்கும்போது அந்த பெடல் வந்து உள்ளே போய் லாக் ஆகிடுது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சோட ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் தான் கம்ப்ளைண்ட்டு. ஃப்ளட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு எஸ்சி அசம்பிள்லேயும் தண்ணி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி அசம்பிளும் போயிடும். இப்போ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீக் இருக்குது. இப்போ நான் வண்டியை அந்த கியர் பாக்ஸ் தான் நான் டவுன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல உங்கள் ஆயில் லீக் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த i20யோட கிளச்சு சிலிண்டர் பாருங்கள் எவ்வளோ ஆயில் லீக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் லீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சோட எஸ்சி அசம்பிள் தான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணலன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கியர் விழாது. Hyundai i20யில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் உள்ள ரிலீஸ் பேரிங்கோட இன்பில்ட் கிளச் ரிலீஸ் பேரிங் ஒன்று வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் சிலிண்டர் மேலே தனியாக செப்பரேட்டாக வரும், ரிலீஸ் பேரிங் செப்பரேட்டாக வரும். இது நியூ டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச் ஸ்லேவ் சிலிண்டரும் ரிலீஸ் பேரிங்கும் ஒன்றா வர்றது தான். இப்போ நான் இதோட கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல லீக் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபுல்லாக லீக் ஆகிருந்தது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கியரை உங்களுக்கு அப்ளை ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளச்சு அசம்பிளோட ரேட்டு பாருங்கள்.
இந்த i20யோட கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இந்த i20ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரிக் சிலிண்டர் தான் போயிருந்தது. இப்போ நான் அதுதான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸோட கண்ட்ரோல் சிஸ்டம் தான். இபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இபிஎஸோட ECU வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டை தான் ஒரு சேஞ்ச் பண்ணேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இபிஎஸ் ஷேரிங் ஃப்ரீ ஆகல. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சென்சார், அந்த டார்க் சென்சாரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட்டில் காமிக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து ஸ்டேரிங் காலம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு. இதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் காலம் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸ்டேரிங் காலம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சென்சார் வருது. இப்போ இந்த ஸ்டேரிங் காலம் தான் இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் காலம் வேலை செய்யாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. இப்போ இன்னொரு வாட்டி எரேஸ் பண்ணி பார்க்குறேன். திருப்பி அதே ஃபால்ட்டு தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் யூனிட் வரதுனால இதில் கிளாக் ஸ்ப்ரிங் எல்லாமே வரும். அதனால் நான் இதை ஸ்டேரிங் காலம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேரிங் காலம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் டிரைவர் சைடு ஏர் பேக் யூனிட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதோடைய சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வரும். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஏர் பேக் யூனிட்டை நீங்கள் கிளாக் ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணும்போது வீலோட ஸ்ட்ரைட்டாக அதேமாதிரி ஸ்டேரிங்கோட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேரிங் காலம் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வரங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங்கில் போகும்போது உங்களுக்கு அது கட் ஆகும். ஒரு 30லேருந்து 40க்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடை அதிகமாகும் போது அதோட ஸ்டேரிங் வந்து ஆர்டினரியாக மாறிடும். வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சாரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் ஃப்ரீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்கும். ரன்னிங்லேயே அதேமாதிரி ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எப்போவுமே இதில் வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சாரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் கம்யூனிகேஷனில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதோட ஃபால்ட் கோடு நான் செக் பண்ணுறேன். இதோட ஃபால்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டபிள் கோடு வருது. இப்போ ஸ்டேரிங்கோட ஆங்கிளோட சென்சாரை நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதோட வேல்யூ மாறுது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நீங்கள் திருப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது மைனஸில் இருக்கும். லெஃப்ட் சைடில் திருப்பும்போது மைனஸ் சிக்னலில் போகும். ரைட் சைடில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்னல் வரும். இப்போ இதோட ஸ்டேரிங் ஆங்கிளோட சிக்னல் கரெக்டாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கை உங்களுக்கு மோட்டருக்கு ட்ரைவ் கொடுக்கும். இப்போ இதோட ஸ்டேரிங்கோட ஃப்ரீனஸ் கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த i20ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டோட லெவலில் போகும்போது இந்த ஏசியோட ப்ளோயர் மோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் ஆயிருந்தது. அந்த ப்ளோயர் மோட்டர் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த ஏசியோட ஒர்க்கிங்கும் நல்லாயிருக்கு. இந்த i20லோட ஃப்ளட்டோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே இருந்ததுனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இதில் இது மேலே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்லையும் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரல. அதனால் இதோட பார்ட்டுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஃபியூஸ் பாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேவ் ஆயிடுச்சு. இல்லைனா ஃபியூஸ் பாக்ஸில் போயிருந்ததுனாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கோம். இப்போ இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேஸ் இருக்கிற சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் இருக்கிற வண்டி. அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு. இந்த சீட்டுக்கில் பாருங்கள். இந்த ஆடியோ சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் கையிலேயே அவங்களே ஃபிட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நான் விட்டுறேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா i20ல நான் இந்த ஃப்ளட்டோட ஒர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன். இதுவரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் சிஸ்டத்தை நான் இதில் பண்ணல. ஏன்னா எஸ்ஆர்எஸில் வந்து நீங்கள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ரீப்ரோக்ராம் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா என்னட்ட இல்லை. அதனால் எஸ்ஆர்எஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமரே அவங்க பண்ணிக்கிட்டு வந்தால் நான் இப்போ விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20யோட ஃப்ளட்டோட ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.